வெளியிட்டிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வெற்றிக்கழகத்தின் மீது மக்களிடையே பெரிய ஒரு அன்பையும் ஆதரவையும் பொறுத்து கொள்ள முடியாத அரசு தரப்பு செயல்பாடுகளை முடக்கு நோக்கத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளரை கைது பண்ணியிருக்காங்க. மக்களிடையே செல்வாக்கு இழந்த தற்போதைய ஆளுங்கட்சி யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ தமிழக வெற்றிக்கழகத்தை கண்டு பயப்படுறாங்க. அது மட்டும் மீண்டும் நிறுவனமாயிருக்கு. தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜனநாயக பூர்வமான நடவடிக்கை தான். மற்ற கட்சிகளின் இது போன்ற நடவடிக்கைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் திமுக எங்களுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தை மட்டும் ஏன் இப்படி எடுத்துக்கொள்கிறது, எங்களுக்கு ஏன் அனுமதி தர மறுக்கிறார்கள், எங்களை கண்டு ஏன் அஞ்சி நடுங்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் விஜய். தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்களின் தூக்கத்தை இழந்து முழு நேரமும் நம்ம வீழ்த்துவதைப் போலவே சிந்தித்து வராங்க. காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அது ஒரு பகுதி தான் திருச்சியில் பொதுச் செயலாளர் புசியானது கைது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுக அரசின் இத்தகைய பழிவாங்க நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் ஆனந்தம்பி போடப்பட்ட வழக்கை திரும்ப பெறணும். திட்டமிட்டபடி எங்களுக்கு மக்கள் சந்திப்பை நடத்துவதற்கான அனுமதியை அரசு தரணும் அப்படிங்கிறது சொல்லி விஜய் முடிச்சிருக்காரு. இந்த அறிக்கை தான் தற்போது பார்த்திங்கன்னா பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.